சிந்தோடு நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் 24/12/2024 நடந்த ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்பி வெப்சைட் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி, ஏன்னா அவங்கள்ட்ட தான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து எடுத்திருந்தோம். ஸோ தேங்க்யூ. அடுத்ததாக டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு கோணம் ஏவினுடைய மதிப்பு 70 டிகிரி, பியினுடைய மதிப்பு 70 டிகிரி, சரிங்களா? அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டீரியர் ஏ கோணத்தினுடைய வெளிப்புற கோணம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்தில் ஏபிசி 3 பக்கங்கள். இந்த ஏ கோணத்தினுடைய மதிப்பு எவ்வளோவா 70 டிகிரி ஆமாம், சரிங்களா? பி கோணத்துடைய மதிப்பு எவ்வளோவா 70 டிகிரி ஆமாம். அப்போ சி கோணத்தோட மதிப்பு என்ன இருக்கும்? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த இருக்கு இல்லையா, ஏவனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஏ வெளிப்புற கோணம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு 2 கான்செப்ட். ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, சரிங்களா? அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? 70 70 140. ஸோ இது வந்து 40 டிகிரியாக வருமா, சரிங்களா? இது வந்து நான் வேறு கலரில் எழுதுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னா வந்து சியோட மதிப்பு என்ன இருக்கும்? 40 டிகிரியாக இருக்கும். இது வந்து ஒரு கான்செப்ட், சரிங்களா? ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கோணத்தின் வெளிக்கோணம் வந்து உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். உள்ளெதிர் கோணங்கள் என்ன? ஸோ எக்ஸ்டீரியர் ஏ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இன்டீரியர் பி ப்ளஸ் சி. அதாவது வெளிக்கோணத்தின் மதிப்பு உள் எதிர்கோணங்கள், இதுக்கு எதிர்பக்கம் உள்ள உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம், சரிங்களா? அப்போ 70 கூட்டல் 40 ஈக்குவல் டு 110 டிகிரின்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 6வது கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0009, சரிங்களா? இதோட ஸ்கொயர் ரூட் என்ன சரிங்களா? ஃபஸ்ட்டு 9 ஸ்கொயர் ரூட் என்ன? 3, சரிங்களா? 3 வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? ரெண்டாவது இங்கே தசமத்துக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கையா அப்படின்றப்போ தசமத்துக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது? மொத்தம் 4 ஸ்தானம் இருக்குது, சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்றனால 2 வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 2. ஸோ 3 வந்து இந்த 3க்கு முன்னாடி 2 தசமம் இருக்கிற மாதிரி வரணும். அப்போ 0.03ன்றதான் ஆன்சர். சப்போஸ் க்யூப்பில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை தசமமோ அதை வந்து 3ஆல் வகுக்கணும். 3ஆல் வகுத்தீங்கன்னா எத்தனை ஆன்சர் வருதோ அத்தனை தசமமாக வந்து ஆன்சர் வந்து மாறும். ஸோ இங்கே வந்து 4 தசமத்தில் வந்து புள்ளிக்கு அப்புறம் 4 தசமம் இருக்குது அப்படின்றப்போ ஸ்கொயர் ரூட்டு அப்போ 4/2 2, ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுனால 2ஆல் வகுக்கணும். ஸோ 2 தசமம் வர மாதிரி வந்து ஆன்சர் வரணும். ஸோ 3 வந்து எப்படி 2 தசமத்தில் வர மாதிரி எழுதணும் அப்படின்னா 0.03ன்றதான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு பேக்கினுடைய மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை வந்து 80 ரூபா, விற்பனை விலை வந்து 68 ரூபா அப்படின்னா அதனுடைய டிஸ்கவுண்ட் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு? 80, சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் 80, செல்லிங் ப்ரைஸ் 68 அப்படின்னா தள்ளுபடி எவ்வளவு? -12 ரூபாய். எவ்வளோலேருந்து? 12 ரூபாய் தள்ளுபடி. எதுலேருந்து? 80 ரூபாலேருந்து 12 ரூபா தள்ளுபடி. ஸோ இன்ட்டு 100 அடிச்சிங்கன்னா 5 நாங்க 20, 4 நாங்க 4 20, 80, 5 20, 100. ஸோ 4 அடிச்சிங்கன்னா 3 ஈக்குவல் டு 15% தான் தள்ளுபடி, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 14வது கொஸ்டின். ஒரு டேங்க் இருக்குது, சரிங்களா? ஒரு டேங்க் இருக்குது. தெர் இஸ் அ லீக் அட் த பாட்டம் ஆஃப் அ சிஸ்டம். ஒரு டேங்கினுடைய தொட்டிக்கு கீழே வந்து ஒரு லீக் இருக்குது, சரிங்களா? டியூ டு திஸ் லீக் டேக் 8 hours டு ஃபில் த சிஸ்டம். ஸோ இந்த லீக் இருக்கிறதுனால வந்து மொத்தம் 8 மணி நேரம் ஆகுதாமா இந்த டேங்க் வந்து நிரப்புறதுக்கு. சப்போஸ் இந்த லீக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேங்க் வந்து 1 hour லெஸ் ஆகுமா டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போது 2 குழாய் இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஏன்றது ஒரு குழாய், A + B, சரிங்களா? பின்றது நெகட்டிவ்னு வச்சுக்கலாம், சரிங்களா? பின்றது மட்டும் நெகட்டிவ். ஸோ என்ன கணக்கில் என்ன கொடுத்தாங்க, ஒரு லீக் இருக்கிறதுனால அந்த குழாய் வந்து 8 மணி நேரம் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன வரும்? A + B அது வந்து 8 hours ஆகுது, சரிங்களா? லீக் இல்லாமல் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் கம்மியாகுமா. அப்போ எவ்வளோ நேரம்? லீக்ன்றது என்ன? பி குழாய். ஸோ லீக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட நார்மலாக வந்து 1 மணி நேரம் கம்மியாகிறப்போ 8 மணி நேரத்தில் 1 போச்சுன்னா 7 மணி நேரத்தில் வந்து இந்த வேலை நடக்கும். ஸோ இது வந்து ஹவர்ஸு. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? 2க்கு மிச்சம் எடுத்திங்கன்னா 56 லிட்டருன்றது டேங்கோடைய கெப்பாசிட்டி. ஸோ ஏ குழாயினுடைய எஃபிஷியன்சி என்ன வரும்? 8. பி குழாய் ஏபியோடைய எஃபிஷியன்சி எவ்வளோ வரும்? 7. ஸோ ஒரு நிமிஷங்க, 7, 8 will have take 1 hour less to fill the system. எஸ். அப்போது இப்போ பியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு 8, பியோட மதிப்பு ஏபியோட மதிப்பு 7 அப்படின்னா பியோட மதிப்பு என்ன வரும்? -1. ஸோ காலி பண்ணுறதுனால -1. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஹவு மச் டஸ் இட் டேக் ஃபார் த லீக் டு கம்ப்ளீட்லி எம்டி த டேங்க். இந்த லீக் வந்து இந்த டேங்கை வந்து எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 56
டோட்டல் கெப்பாசிட்டி அதோட எஃபிஷியன்சி அளவு -1 ஈக்குவல் டு 56 ஹவர்ஸ்ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 21வது கொஸ்டின். 63 சாக்லேட் இருக்குது சரிங்களா. 63 சாக்லேட் வந்து ஏ அப்புறம் பி இவங்க 2 பேருக்கு இடையில 4:5 விதத்தில் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. அப்படின்னா ஏ வந்து மொத்தம் எத்தனை சாக்லேட் வந்து கிடைக்குன்னு சொல்லி கேட்குறான். இது வந்து டேரெக்டாக ஆப்ஷன் யூஸ் பண்ணி போடலாம். அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவோட ரேஷியோ என்ன 4. ஸோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய சாக்லேட்டோட மதிப்பு 4 மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்குமா. அப்போ 4 மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் 28 மட்டும்தான். ஸோ டேரெக்டாக எப்படி ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏ பி நார்மல் ஆப்ஷன். ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான், இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் மொத்தம் இவங்க 2 பேருக்கு தானே வந்து 63 சாக்லேட் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ 2 பேரோட ரேஷியோ அளவு 9 ரேஷியோ சரிங்களா. 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 9 ரேஷியோட மதிப்பு அளவு 63 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்னா 7. ஸோ நமக்கு என்ன தேவை, ஏவோட மதிப்பு தான் தேவை. ஸோ 4 ரேஷியோ ஈக்குவல் டு 4 × 7 ஈக்குவல் டு 28 சாக்லேட் வந்து அவனுக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா ஆப்ஷன் யூஸ் பண்ணி போடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 25வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின்ப்பா. நம்யான்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட ஏஜ் வந்து 1.5 அதாவது 1 + ½ டைம்ஸ் ஹர் ஏஜ் அட் த டைம் அவங்க மேரேஜ் ஆன டயத்தை விட இப்போ வந்து 1.25 சரிங்களா. 1.25 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கான் சரிங்களா. அதே மாதிரியே இருக்கான். அவங்க மேரேஜ் ஆகும் போகத்தில் இருந்த வயதை விட இப்போ வந்து அவங்களோட வயது வந்து கம்பேரிசன் என்னன்னா 1.25 டைம்ஸ் சரிங்களா. அவங்களோட சன்னோட ஏஜ் ப்ரெசென்ட்டில் வந்து 1/5 ஆஃப் ஹர் ப்ரெசன்ட் ஏஜ் சரிங்களா. அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜை போல் அவங்க சன்னோட ஏஜ் என்னென்னா 1/5 ஆஃப் ஏஜ். அப்படின்னா அவங்க சன்னோட ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இதோட பின்ன இதை வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. இது வந்து நார்மல் பின்னமாக மாற்றணும் அப்படின்னா என்ன வரும், 5/4ன்னு வருமா. ஸோ ஆரம்பத்தில் வந்து 4ன்னு இருந்தது, இப்போ 5ன்னு சொல்லி மாதிரி இருக்குது. ஸோ எத்தனை வருஷம், 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஏஜ் என்ன வந்துச்சு, 6 இயர்ஸ் பிஃபோர் 4ன்னு சொல்லி இருந்தது. இப்போ வந்து என்ன இருக்குது, 5ன்னு சொல்லி மாதிரி இருக்குது. ஸோ எத்தனை, ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன, 6 இயர்ஸ். நல்லா கவனிங்க. 4ன்னு இருந்தது இப்போ 5ன்னு சொல்லி மாதிரி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 4ன்னு இருந்த ரேஷியோ இப்போ 5ன்னு சொல்லி மாதிரி இருக்குது. ஒரு ரேஷியோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தானே. அந்த 6 வருஷம் 6 இயர்ஸ் ஆகும் சரிங்களா. இப்போ 6 வருஷத்தில் வந்து ஒரு ரேஷியோட மதிப்பு 6 இயர் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக பர்சன்டேஜ் அளவு வந்து 5R. ஸோ 5 × 6 ஈக்குவல் டு 30 இயர்ஸ் வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ். யார், நம்யாவுடைய பர்சன்டேஜ். இப்போ கணக்கில் என்ன கொடுத்தாங்க, அவங்களோட மகனுடைய வயசு வந்து 1/5 ஆஃப் ஹர் பர்சன்டேஜ். ஸோ அவங்களோட பர்சன்டேஜோட 1/5 டைம் தான் வந்து அவங்க மகனோட ஏஜ். அப்படின்னா என்ன வரும், 6 இயர்ன்றது அவங்களுடைய சன்னோடைய ஏஜ் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 31வது கொஸ்டின். ஒரு சிலிண்டர் ஒரு ஊர்லேயுடைய வளைபரப்புடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதனுடைய அந்த சிலிண்டருடைய உயரம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய கொள்ளளவு வேலை சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புடைய ஃபார்முலா என்ன, 2πRH. நமக்கு வந்து ஹெச்சோட மதிப்பு தெரியும், பையனோட மதிப்பு தெரியும். நம்ம வந்து ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் கண்டுபிடிச்சா தான் வந்து ரெண்டாவது வால்யூமோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூமோட ஃபார்முலா என்ன, πr²h சரிங்களா. அப்போது ஃபஸ்ட் வந்து 2πRHோட மதிப்பு என்ன, 22/7. ஆறு தான் நமக்கு தேவை. ஸோ ஹச் வந்து ஹைட்டோட மதிப்பு என்ன, 7 ஈக்குவல் டு 484. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 7க்கு 7 அடி ஆயிரும். 22² 484. ஸோ அடி எடுத்திங்கன்னா 22ன்னு சொல்லி வரும். மறுபடியும் 2 அடி எடுத்திங்கன்னா 11. ஸோ ஆரோட மதிப்பு என்ன, 11 சென்டிமீட்டர் சரிங்களா. நமக்கு என்ன தேவை, πr² தான் தேவை சரிங்களா. πr²h தேவை, ஏன்னா அதுதான் வால்யூம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 22/7 × 11 × 11 ஹைட்டோட மதிப்பு என்ன, 7. சரி எடுத்திங்கன்னா 7க்கு 7 அடி ஆகும். இங்கே என்ன இருக்கும், 22 எப்படி எழுதலாம், நல்லா கொஞ்சம் 2 × 1 11 × 11 11 கியூபோட மதிப்பு என்ன, 1331 ஈக்குவல் டு 2662 சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் தான் அதனுடைய கொள்ளளவு. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸில் வந்து ஆரத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வந்து வால்யூம் ஃபார்முலா வந்து ஆரத்தோட மதிப்பை புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான வால்யூம் வந்து கிடச்சிரும். இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்ப்பா உருளையுடைய. அந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கணக்கு வந்து போட முடியும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 34வது கொஸ்டின். சாரிங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் டிக்ரீஸ்டு பை 50%. ஒரு வட்டத்தினுடைய
ஆரம் வந்து 50% குறையுது அப்படின்னா அதோட ஏரியா வந்து எவ்வளோ குறையும் சொல்லி கேட்குறான். ஸோ ஃபஸ்ட் வந்து 50% பின்ன வடிவம் என்ன 1/2. ஸோ 2ன்னு இருந்தது 1 குறைஞ்சி 1ன்னு சொல்லி மாறுது. ஸோ R1ஓட மதிப்பு ஃபஸ்ட்டு 2ன்னு சொல்லி இருந்திருக்கும். இப்போ R2ஓட மதிப்பு என்ன வந்திருக்கும் 1ன்னு சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? அப்படின்னா நமக்கு என்ன தேவை பரப்பளவு தான் அதோடைய பரப்பளவு எவ்வளோ சொல்லி குறையும் சொல்லி கேட்கலாம். ஸோ சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை R². சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் பை R1² இஸ்ட்டு பை R2². ரெண்டுலேயுமே பை காமனாக இருக்குது. ஸோ பை வந்து அடிச்சிடலாம். அப்போ R² என்ன 2² இஸ்ட்டு 1². இதோட மதிப்பு என்ன வரும் 4ன்னு இருந்தது இப்போ வந்து 1ன்னு சொல்லி மாறி இருக்குது. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு -3 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 3/4லேருந்து 3 குறைஞ்சனால எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% வந்து அதனுடைய வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். அதாவது 3/20 இது வந்து 12/25 எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி கேட்குறாங்க. அதாவது 3/20 இஸ் சரிங்களா வாட் பர்சன்டேஜ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 12.15 ஆகும். சரிங்களா? 12.15 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 3/20 சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. டேரெக்டாக போட்டுருங்க. பெருக்கல் தாங்க 12/15. ஸோ 3/20. இந்த கணக்கில் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா இங்கே கொண்டு போய் தலைகளாக கொண்டு போய் பெருக்குமா அதுக்கு பதிலாக பகுதியில் இருக்கிறதையும் தொகுதியில் இருக்கிறதையும் வந்து அடி கொடுக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது அடி கொடுத்தையும் நியூமரேட்டரில் உள்ளதையும் டினாமினேட்டர்லேயும் உள்ளதை டினாமினேட்டரையும் வந்து அடி கொடுக்கலாம். ஸோ அடி கொடுத்திங்க அப்படின்னா 3க்கு 4 3 12 அடுத்து 20க்கு 5. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும் எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது அந்த பக்கம் மொத்தம் தலைகீழாக போகும். ஸோ என்ன வரும் 75 இல்லைங்க கீழே என்ன வரும் 25. சாரி அதான் என்னடா தப்பு பண்ணுறேன்னு யோசித்தேன். ஸோ என்ன வரும் 125/4ன்னு சொல்லி வரும். ஸோ இதை அடி எடுத்திங்க அப்படின்னா 31.25% சொல்லி ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதோட அர்த்தம் என்ன 1 + 0.24 பார். சரிங்களா? அப்போ என்ன வரும் 24 பார் எப்படி மாற்றலாம் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது அந்த ஸ்தானம் போடுங்க. சரிங்களா? எத்தனை நம்பர் கீழே வந்து பார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கீழே பார் இருக்குது. அப்போது 2 9. சரிங்களா? அப்போது 1 கூட்டல் 24/99 இது அடி விட்டுக்கலாமா 8 3 24 3 3 33 99. சரிங்களா? அப்போ என்ன வரும் 1 8/33 சொல்லி வரும். சரிங்களா? இது கலப்பு பின்னமாக இருக்கும். ஸோ இதை கொண்டு போய் பெருக்குனீங்க அப்படின்னா 41/33 சொல்லி தனி பின்னமாக மாறும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 40வது கொஸ்டின் 171 அப்புறம் 173. இதை வந்து பெருக்கும் பொழுது அதாவது ப்ராடக்ட் 171 அப்புறம் 173 பெருக்கல் வந்து 17 வகுப்புமே. ஆனால் என்ன ரிமைண்டர் மீதி வந்து எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 171 173 பெருக்கிறோம். பெருக்கிட்டு வந்து 17 வகுக்கும் பொழுது என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 17 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் இதுக்கு வந்து இங்கே +1 வந்து ரிமைண்டராக வருமா இங்கே என்ன வரும் +3 ரிமைண்டராக வருமா 17 அடி கொடுக்கும் முதல்ல. ஸோ 1 × 3 என்ன வரும் 1 × 3 3 தான் =3/17. ரிமைண்டர் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே மேலே உள்ள நம்பரோட கீழே உள்ள நம்பரோட மேலே உள்ள நம்பர் சின்ன இருந்துச்சுன்னா அதுதான் வந்து சேம் ரிமைண்டராக வந்து எப்பயுமே வரும். சரிங்களா? அப்போ ரிமைண்டர் என்ன வரும் 3ன்னு சொல்லி இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் வெயிட். சரிங்களா? 42வது கணக்கு ஆவரேஜ் கணக்கு. 3 பேரோட ஆவரேஜ் ஏபிசியோட ஆவரேஜ் வந்து 45 கிலோ. இதில் வந்து ஏபியோட ஆவரேஜ் மட்டும் 40 கிலோ, பிசியோட ஆவரேஜ் வந்து 43 கிலோ. அப்படின்னா பியோட வெயிட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொஞ்சம் ஆவரேஜ் வெயிட்டில் ஷார்ட் கட் தெரியலனா என்ன பண்ணணும் டோட்டல் வேல்யூ போடணும். ஸோ 3 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ வரும் 3 பேரோட ஆவரேஜ் வந்து 45 அப்படின்னா A + B + சியோட மொத்த வெயிட் எவ்வளோ வரும் 3 × 45 = 120 135 கிலோ சொல்லி வரும். சரிங்களா? இப்போது ஏவும் பியினுடைய ஆவரேஜ் எவ்வளவு 40. ஸோ அவங்களோட மொத்த வெயிட் எவ்வளோ வரும் 2 × 40 = 80 வருமா. அடுத்து பியும் சியோடைய ஆவரேஜ் எவ்வளவு B + C உங்களோட ஆவரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 43. ஸோ 2 × 43 = 86. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா போகணும்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா A + B +
சி ப்ளஸ் பி சரிங்களா. 2 பியை வந்து தனித்தனியாக எழுதுகிறோம் சரிங்களா. ஈக்குவல் என்ன வரும் 166 வருமா 166 வருமா. ஏபிசியோட மதிப்பு என்ன, ஏபிசியோட டோட்டல் வேல்யூ 135. ஸோ பியோட வேல்யூ என்ன வரும் 166 மைனஸ் 135 ஈக்குவல் டு 35 11 31 கிலோ வரும் சரிங்களா. அவ்வளோதாங்க. என்றைக்குமே ஆவரேஜ் கணக்கில் வந்து ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களால் வேலை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் 51வது கொஸ்டின். A sum of money lent on simple interest becomes 8/5 itself in 4 years. அதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஒரு பிரின்சிபல் வந்து நம்ம வந்து சிம்பிள் தனி வட்டி கொடுக்கும்போது 4 வருஷத்தில் அது வந்து 8/5 மடங்காக மாறுதுமா சரிங்களா. அப்படின்னா அதோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறான். ஃபஸ்ட் நல்லா கணிங்க. கீழே இருக்கிறது என்னது பிரின்சிபல், மேலே இருக்கிறது என்னது சிம்பிள் அமௌண்ட் சரிங்களா. ஸோ பிரின்சிபல் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ 5ன்ற இந்த பிரின்சிபல் வந்து 8ன்னு சொல்லி மாறுது. எத்தனை வருஷத்தில் 4 வருஷத்தில். ஸோ 4 இயர்ஸில் சரிங்களா. அப்போது 4 வருஷத்துக்கு எவ்வளோ மடங்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு எவ்வளோ மடங்கு வட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கூடியிருக்கு சரிங்களா. அப்போது ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க. 4 வருஷத்துக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 3 ரேஷியோ மாறுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4ன்னு சொல்லி மாறும் அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. அதோட 3/4ன்ற ரேஷியோவில் வந்து இருக்கும். அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 3/4 சரிங்களா. ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன 5, ரேட் என்ன ரேட்டு தான் கண்டுபிடிக்கணும், டைம் என்ன 1 வருஷம். ஸோ 100 அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 20 சரிங்களா. அடி எடுத்திங்கன்னா 5. ஸோ ஆரோட மதிப்பு என்ன வரும் 3 இன்ட்டு ஆரோட மதிப்பு 3 × 5 ஈக்குவல் டு 15%ன்றதான் ஆன்சர். நல்லா போனீங்க. இந்த பின்ன வடிவத்தில் இருக்கு இல்லையா, அதில் கீழே இருக்கிறது வந்து பிரின்சிபல், மேலே இருக்கிறது வந்து அமௌண்ட். கணக்கில் கொடுத்த சம் ஆஃப் மணி லெண்ட் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் 8/5 சரிங்களா. அப்போ 5ன்றது பிரின்சிபல், 8ன்றது அமௌண்ட் சரிங்களா. மொத்த தொகை கீழே இருக்கிறது அசல், மேலே இருக்கிறது மொத்த தொகை. அப்போ அசல் 5, மொத்த தொகை 8 அப்படின்னா வட்டி அளவு 3 வட்டி சரிங்களா. அப்போ 4 வருஷத்துக்கு 3 வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அளவு 3/4 வட்டி சரிங்களா. 3/4. ஸோ இதை வந்து அப்படியே ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15% வந்து கிடச்சிரும். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான கணக்கு தான். அடுத்து 52வது கணக்கு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ போர்டு மாஸ்டர் படி ஃபஸ்ட் என்ன வரும் வகுத்தல் வருமா. ஸோ 4 - 9 ப்ளஸ் 2 × 5 10. ஸோ 10லேருந்து 1 போச்சுன்னா 1 ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 55வது கொஸ்டின். பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நல்லா கவனிங்க. இது ரெண்டும் A² கான்செப்டில் இருக்குது. இது 2AB, இது B² சரிங்களா. இது என்ன கான்செப்டில் இருக்குது A² - 2AB + B² ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ ஒரு ஃபார்முலா என்ன வரும் A - B ² ஏன்றது என்ன 75, Bன்றது என்ன 25. ஸோ 75 - 25 ² ஈக்குவல் டு 50², 2500 முடிஞ்சுங்க. அடுத்ததாக 61வது கணக்கு. 2 எண்களுடைய கூடுதல் சரிங்களா 55, அதனுடைய வித்தியாசம் வந்து 19. அப்படின்னா அந்த எண்கள் என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. A + B ஈக்குவல் டு 55 சரிங்களா. A - B ஈக்குவல் டு 19. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் 2Aவோட மதிப்பு 15, 60, 70, 74. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும் 37 வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஈக்குவல் டு 37, 18ன்றதான் ஆன்சர். அடுத்து ஒரு ட்ரெயின் சரிங்களா 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தை வந்து கடக்குது சரிங்களா. அதனுடைய வேகம் வந்து 36 km/h. அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த ட்ரெயின் வந்து கடக்குன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஹவு many seconds சரிங்களா. அப்போ கிலோமீட்டர் வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடாக. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 100 மீட்ரு வண்டியினுடைய லென்த்து அப்புறம் பாலத்தினுடைய லென்த்து வகுத்தல் ஸ்பீடு எவ்வளவு 36 km/h. ஸோ அது மீட்டர்/செகண்டுக்கு மாத்திரக்கு என்ன பண்ணணும் 5/18 பெருக்கணும் சரிங்களா. மீட்டர்/செகண்டாக மாற்றணும் அப்படின்னா மீட்டர்/செகண்டாக மாற்றணும்னா 5/18 பெருக்கணும். ஸோ அடி கொடுத்தீங்கன்னா
2 சரிங்களா. அப்போ என்ன வரும் 250 வகுத்தல் 10 ஈக்குவல் டு 25 செகண்டுன்றதான் ஆன்சர். அடுத்ததாக 65 கணக்கு. சூப்பர் கணக்குப்பா. ஒரு ஸ்பியர் இருக்குது சரிங்களா. ஒரு நிமிஷம் சாரி, ஒரு கோலம் சரிங்களா. ஒரு கோலத்தினுடைய ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர். அதை வந்து உருக்கி ஒரு 27 கோலங்களாக வந்து சிறிய கோலங்களாக வந்து மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது அதுக்கடுத்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய கோலத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த பெரிய ஒரிஜினல் ஸ்பியர், அந்த ஒரிஜினல் கோலத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் 8 சிறிய கோலங்களுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன விகிதம்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு பெரிய கோலம் அதோடைய கொள்ளளவு வந்து 27 சிறிய கோலங்களுடைய மதிப்புக்கு சமமாக இருக்குமா, 27 சிறிய கோலங்களுக்கு சமமாக இருக்குமா சரிங்களா. அப்போது இது மூலிமா என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த பெரிய கோலத்தில் வந்து சிறிய கோலத்தோடைய வால்யூம் வந்து சேமாக இருக்கும். ஸோ பெரிய கோலத்தோட ஆரம் தெரியும், அப்போ சிறிய கோலத்தோடைய ஆரத்தை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம், இந்த பெரிய கோலத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம், சின்ன கோலத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சி ரெண்டு வந்து ஒப்பிட போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பெரிய கோலத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு, ஸோ கோலத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4/3/r³ சரிங்களா. அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/r² சரிங்களா. இப்போது பெரிய கோலத்துக்கு வந்து R1ன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து R1 எடுத்துக்குவோம், இது வந்து R2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போ பெரிய கோலத்தோட பரப்பளவு என்ன 4/3/r³. 12 × 12 × 12. சின்ன கோலத்துடைய பரப்பளவு என்ன வரும் அப்படின்னா 4/3/r³ சரிங்களா. R2³ சொல்லி எடுத்துக்கலாம், R2³ சொல்லி எடுத்துக்கலாம், ஏன்னா சின்ன கோலம் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணோம் 4/3 அடியாயிரும், பைக்கு அடியாயிரும். அடுத்து இங்கே என்ன வரும் 27 ஒத்த கோணங்கள், 27 சேம் ஸ்பியர் சரிங்களா. அப்போ 27 இப்போ என்ன வரும் அப்படின்னா R2³ மதிப்பு என்ன வரும் 12 × 12 × 12. இந்த 27 எப்படி எழுதலாம் 3 × 3 × 3 சொல்லி எழுதலாமா. அப்போ என்ன வரும் R³ மதிப்பு, ஆரோட மதிப்பு என்ன வரும், R³ மதிப்பு என்ன வரும் 4 × 4 × 4ன்னு சொல்லி வரும். ஸோ அப்போ R2 மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லி வரும் சரி, 4 சென்டிமீட்டர் சொல்லி வரும். அப்போது இப்போ நம்ம வந்து பெரிய கோலத்துடைய ஆரம் தெரியும் R1, சிறிய கோலத்தினுடைய ஆரம் தெரியும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சலாமா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா, அதுக்கு ஃபார்முலா என்ன 4/r², கோலத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. ஸோ இங்கே வந்து பெரிய கோலம் வந்து 4/r1² ஈஸ்ட்டு 4/r2². ஸோ 4/4 காமனாக இருக்குது, ஸோ 2 அடியாயிருமா. அப்போ R1² என்ன 12² ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்தாங்க 8 ஒத்த ஸ்மாலர் ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்குமா எது, இந்த பெரிய கோலத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போது 8 வருமா, 8 × 4/4/r2². ஸோ 8 × r2². அப்போ என்ன வரும் சாரி R2 மதிப்பு தெரியும் இல்லையா நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 4 × 4. ஸோ இங்கே வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 12 × 12 ஈஸ்ட்டு 8 × 4 × 4 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 எடுத்திங்கன்னா 3, 4 எடுத்திங்கன்னா 3. ஸோ 9:8ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த பெரிய கோலத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் 8 சிறிய கோலங்களுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா 9:8ன்றதான் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 ஃபார்முலா, கோலத்தினுடைய கொள்ளளவு 4/3/r³, அப்புறம் கோலத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த வலைபரப்பினுடைய ஃபார்முலா என்ன 4/r². இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கணக்கு போட்டுடலாம்ப்பா. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், 67வது கணக்கு. 2 பைப் இருக்குது ஏபி சரிங்களா. அது வந்து 15 நிமிஷம் அப்புறம் 20 நிமிஷத்தில் வந்து ஒரு டேங்கை வந்து நிரப்பும். அப்படின்றப்ப இப்போ 2 பைப்பு வந்து சேர்ந்து திறந்து விட்றாங்க. அப்புறம் 4 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைப் ஏ வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படின்னா இந்த மொத்த டேங்கும் நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க, மொத்த நேரம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே பைப் ஏ, இங்கே பைப் பி, இது வந்து 15 நிமிஷத்தில் நிரப்போம், இது வந்து 20 நிமிஷத்தில் நிரப்போம். அப்போது டேங்கோட கெப்பாசிட்டி என்ன இருக்கும் 2க்கு மிச்சமாக 60.
ஸோ பைப் ஏனுடைய கெப்பாசிட்டி 4, பைப் பினுடைய கெப்பாசிட்டி 3. ஸோ ரெண்டு டேப்புமே வந்து இப்போ 4 நிமிஷம் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா, 4 நிமிஷம் 2 டேப் வேலை பார்க்குது. ஸோ A + Bயோட மதிப்பு என்ன வரும்? அவங்களோட எஃபிஷியன்சியோட மதிப்பு, அவங்களோட திறன் 4 + 3 7. சரிங்களா, அப்போது 2 பேருமே 4 நிமிஷம் வேலை பார்க்குறாங்க. ஸோ 4 minute × 7 = 28 லிட்டர் வந்து அவங்க வந்து டோட்டலாக வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ 60 வகுத்தல், ஒரு நிமிஷம் வந்து ஓரமாக எழுதுறாங்க. ஸோ 60 - 28 மிச்சம் வந்து எவ்வளோ நிரப்ப வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 வந்து நிரப்ப வேண்டியிருக்கும். சரிங்களா, அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் வந்து அந்த டேங்க் வந்து ஆல்ரெடி 4 மணி நேரம் வேலை பார்த்தாச்சு. சரிங்களா, 4 மணி நேரம் வேலை, 4 நிமிஷம் வந்து 4 மணி நேரம் சொல்லிட்டேன், மன்னிக்கணும். 4 நிமிஷம் வந்து இப்போ 2 பைப்புமே வந்து வேலை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, மீதி வந்து இப்போ பைப் ஏ வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ பைப் பி மட்டும்தான் வேலை பார்க்குது. எவ்வளோ பங்கு வேலை பார்க்கணும்? 32 பங்கு வந்து இன்னும் வந்து நிரப்பணும். ஸோ 32 அதோடைய எஃபிஷியன்சி என்ன? 3 = என்ன வரும்? 10 2/3 சொல்லி வரும். சரிங்களா, இது வந்து நிமிஷம், 10 நிமிஷம் 2/3 செகண்ட். சரிங்களா, 2/3 மினிட்ஸ். ஸோ இது வந்து செகண்டில் மாற்றணும் அப்படின்னா 10 minute 2/3 × 60 = என்ன வரும்? 20. ஸோ 10 minute 40 செகண்ட்ன்றது இந்த பி பைப்பு மிச்சமுள்ள தொட்டி நிரப்புது. சரிங்களா, பி பைப் வந்து மிச்சமுள்ள தொட்டி நிரப்புது. ஸோ டோட்டல் டைம் எவ்வளவு? ஆல்ரெடி ஒரு 4 நிமிஷம் வேலை பார்த்துருக்காங்களா, அப்போது ப்ளஸ் 4 minute = டோட்டலாக வந்து 14 நிமிஷம் 40 செகண்ட் வந்து இந்த டேங்கை வந்து நிரப்புறதுக்கு வந்து பைப் வந்து வேலை பார்த்துருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். அடுத்ததான் நீதா வந்து 5.5 லிட்டர் வந்து ஒரு மேங்கோ ஜூஸ் வாங்குறாங்க. அதில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து 3 லிட்டர் 925 மில்லி எம்எல் வந்து குடிச்சிட்டாங்க. அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ஸோ 5.5 லிட்டர் எப்படி எழுதலாம்? 5500 மில்லி லிட்டர்னு எழுதலாமா? ஸோ 5.5 லிட்டரா, 5 லிட்டரா 500 மில்லி லிட்டர். இப்போ வந்து எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னா 3 லிட்டர் 925 மில்லி லிட்டர். ஸோ 3925 மில்லி லிட்டர். சரிங்களா, ஒரு லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டருக்கு வந்து சமம். சரிங்களா, இந்த கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர். சரிங்களா, 10 5 9 7 4 54 19 போச்சுன்னா 15. ஸோ 1575 மில்லி லிட்டர்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து லிட்டருக்கு பார்த்தோம்னா 1 லிட்டர் 575 மில்லி லிட்டர்ன்றதான் ஆன்சர். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 75வது கணக்கு. 75வது கணக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை என்ன சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா, ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன போகிறோம், 3 - 4 sin² θ upon cos² θ தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எழுத போகிறோம். அப்படின்னா என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 cos² θ -4 sin² θ cos² θன்னு சொல்லி வருமா? இப்போ இந்த செட்டை மட்டும் நம்ம இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 1 cos² θ வருமா? 3 × 1 cos² θ -4 tan² θ சொல்லி வருமா? 4 tan² sin² θ cos² θன்றதை ஸோ இதை தனியாகவே எழுதுறாங்க. அப்புறம் நான் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே குழப்பம். ஸோ 4 sin² θ cos² θவா 4 × ஸோ அப்போ என்ன வரும் 3 1 cos² θ எப்படி எழுதலாம்? 3 sec² θன்னு சொல்லி எழுதலாமா? எஸ், 3 sec² θ -4 tan² θன்னு சொல்லி எழுதலாம். இப்போது இதை அப்படியே இந்த இடத்துல புட் பண்ணிங்க அப்படின்னா இந்த sec² θ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 sec² θவை 3 × 1 + tan² θன்னு சொல்லி எழுதலாமா? நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தானே, -4 tan² θவா? ஸோ இப்போ என்ன வரும், இந்த உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா 3 + 3 tan² θ -4 tan² θன்னு சொல்லி வருமா? அப்போது இதை அப்படியே இந்த இடத்துல புட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 tan² θலேருந்து -4 tan² θ. சரியா, 3 + 3 tan² θ
minus 4 tan square theta plus 2 tan square thetaவா? இந்த செக்ஷனுக்கு பதிலாக இந்த டோட்டலாக அப்படி இங்கே எழுதுகிறோம். சரி, 8 அடுத்து இந்த 2 tan square அப்படி இங்கே எழுதுகிறோம். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கூட்டல் 2 5 tan square theta மைனஸ் 1 tan square மைனஸ் 4 tan square theta ஈக்குவல் டு 3 ப்ளஸ் tan square thetaன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப எளிமையானதுங்க. அடுத்து ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 ப்ரைம் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 20. 20க்கு மேலே இருக்கக்கூடிய முதல் 5 ப்ரைம் நம்பர்ஸுடைய சராசரி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 20க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எது? ஃபஸ்ட்டு 3, ஃபஸ்ட்டு 5, 23, அடுத்து ஒரு 29, அடுத்து ஒரு 31, 37, 41. சரிங்களா? வகுத்தல் 5ன்றது தான் ஆவரேஜ். சரிங்களா? டோட்டல் டேர்ம்ஸ் எவ்வளவு? 5. ஸோ இதை கூட்டிங்கன்னா என்ன வரும்? 29, 29, 30, 70. சரிங்களா? 70 ஆயிடுச்சு. ஸோ 70 கூட்டல் இங்கே என்ன வரும்? 21, 30, 60, 60 ஒரு 89. சரிங்களா? 89 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 159 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 155னா 31.4 ஈக்குவல் டு 159 இல்லையே, 161 வரணுமே. சாரிங்க, எங்கேயோ தப்பு பண்ணுறாங்க. இது ரெண்டையும் கூட்டினா 70. ஸோ இதையும் கூட்டினா இதையும் கூட்டினா 60, 81. 3, 1, 2, 3, 4, 5 பாருங்க. 30, 37, 37, 40, 60. 60 இந்த ரெண்டையும் கூட்டினா 60, 70, 130, 161ங்க. எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 161 வருங்க. 161 வகுத்தல் 5 ஈக்குவல் டு என்ன வரும்? 32.2ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 85வது கொஸ்டின். இது 2 விதமாக சொல்லித்தரேன். 85வது கொஸ்டின் தானே? எஸ், 85வது கொஸ்டின். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து ஷாப் ஏ அப்புறம் ஷாப் பியில் வந்து மேல் அப்புறம் ஆண்கள் பெண்கள் இவங்க 2 பேத்துக்கும் விற்பனை செய்யப்பட்ட புத்தகங்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு பை ஷாப்ஸ் ஏ அண்ட் பி டு ஃபீமேல். ஃபீமேலுக்கு விற்பனை செய்யப்பட்ட புத்தகங்களில் ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2க்குள்ள வித்தியாசம் அளவு 78லேருந்து 40 போச்சுன்னா 38ன்றதான் ஆன்சர். எளிமையான கழித்தல் கணக்குங்க. அடுத்து 87வது கணக்கு. சூப்பர் கணக்கு. இது ஆக்சுவலாக பழைய குரூப் டி கணக்கு. இது வந்து இப்போ கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பை ஜேம்ஸ் பை செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் 1920 இஸ் ஈக்குவல்ஸ் டு த பர்சன்டேஜ் லாஸ் சஃபர்ட் பை செல்லிங் இட் அட் 1500. வாட் ஷுட் பி த செல்லிங் ப்ரைஸ் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஏர்ன் 10% ப்ராஃபிட். அதாவது ஒரு பொருளை வந்து 1920 ரூபாய்க்கு விற்கும் பொழுது ஏற்படக்கூடிய லாப சதவீதம் ஒரு பொருளை 1500 ரூபாய்க்கு விற்கும் பொழுது ஏற்படக்கூடிய நட்ட சதவீதத்துக்கு சமமாக. அப்படின்னா 10% லாபம் வர மாதிரி பொருளை விற்கணும்னா அந்த விற்பனை விலை என்ன சொல்லிக்கிறான்? நல்லா கவனிங்க. இதில் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா சிபி 2CP ஈக்குவல் டு, அதாவது 2 பொருட்களுடைய அடக்க விலை என்ன வரும் அப்படின்னா இது 2உடைய கூடுதல் வரும். 1920 கூட்டல் 1500. சரிங்களா? அப்போ சிபியோட மதிப்பு என்ன வரும்? 2ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 1500, 1500, 3000, 3420 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 1710ன்றதான் சிபி அடக்க விலையோட மதிப்பு. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 10% ப்ராஃபிட். அப்போது 110% வந்து விற்பனை விலை. அப்போது 1710 எஸ்பி என்ன வரும்? 1710 இன்ட்டு 110 வகுத்தல் 100. சடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 171 ஈக்குவல் டு 1, 8, 8, 1. ஸோ ஆன்சர் வந்து 1881. இது வந்து ஷார்ட் ஃபார்ம். சரிங்களா? ஸோ டேரக்ட் ஃபார்மில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது விற்பனை விலை அதிகமாக இருக்கணும், அடக்க விலை கம்மியாக இருக்கணும், வகுத்தல் 100. இது வந்து லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து இந்த கணக்கில் ஈக்குவலாக இருக்குமா. ஸோ லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்பான் 100. அதாவது விற்பனை விலை வந்து அடக்க விலையோட கம்மியாக இருக்கணும். அது அப்படி இருக்கும்போது தான் நட்டம் வரும். சரிங்களா? விற்பனை விலை அடக்க விலையோட கம்மியாக இருக்கணும்.
ஸோ கணக்குப்படி என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பொருள் 1900 ரூபாய்க்கு விற்கும் பொழுது வரக்கூடிய லாபம் 1500 ரூபாய்க்கு விற்கும் பொழுது வரக்கூடிய நட்டம் ரெண்டு சமம் சொல்லிட்டாங்க சதவீதத்தில். அப்போது விற்பனை விலை என்ன வரும் இங்கே 1920. ஸோ 100க்கு 100 அப்படி டேரெக்டாக அடியாயிருமா? ஸோ 1920 மைனஸ் சிபி ஈக்குவல் டு சிபி மைனஸ் இங்கே விற்பனை விலை 1500. அப்போது இந்த சிபி எந்த பக்கம் கொண்டு போகிறோம், இந்த மைனஸில் இருக்க 1500 இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ அப்போ என்ன வரும் 2CP ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டுறோமா 1920 கூட்டல் 1500 என்ன வரும் 3420. 2CPயோட ரேட்டு. அப்போ சிபியோட மதிப்பு என்ன வரும் 1710. ஸோ நமக்கு எஸ்பி தானே தேவை. எஸ்பி வந்து எவ்வளவு 10%, ப்ராஃபிட் வந்து 10% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும் 110%. சரிங்களா? அப்போ 1710 இன்ட்டு 110 வகுத்தல் 100 ஈக்குவல் டு 1881. இது வந்து நார்மல் மெத்தட். சரிங்களா? ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இப்படி தான் ஃபார்முலா போடுவீங்க. ஸோ கணக்கே தெரியலனா ஃபார்முலா தெரிஞ்சால் போதுமானது. சரிங்களா? ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இதுதான் எப்பயுமே வந்து கான்செப்ட் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கான்செப்ட் படிக்கும் போதில் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் தரப்போ வரும். ஸோ இந்த மாதிரி கணக்கில் கொடுத்தாங்க. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒரு பொருளை வந்து ஒரு ஏதோ சம் ஆஃப் விலைக்கு விற்கும் பொழுது ஏற்படக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இன்னொரு சம் ஆஃப் ஒரு விலைக்கு விற்கும் பொழுது ஏற்படக்கூடிய லாஸ் பர்சன்டேஜும் சமம் அப்படி சொன்னால் என்ன வரணும், இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து 2CPக்கு ஈக்குவல். மறந்துடக்கூடாது 2CP ரெண்டு அடக்க விலைக்கு ஈக்குவல். அப்படின்னா ஒரு சிபியோட மதிப்பு என்ன வரும், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா சிபியோட மதிப்பு வந்து கிடச்சிடும். அப்புறம் வந்து நமக்கு தேவையான என்னவோ அந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக 90வது கணக்கு 90வது கணக்கு. ஸோ 90 கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் 600 rupees 7% பெர் மந்த் இன் 9 months. 9 மாதங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 7% வட்டி விதத்தில் 600 ரூபாய்க்கு வட்டி விதம் என்ன கேட்குறாங்க, வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். ஸோ SI ஈக்குவல் டு PRT upon 100. அவங்களால டைரெக்டாக புக் பண்ணுங்கள். 600 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 7 பெர் மந்த்து. சரிங்களா? அவன் எத்தனை கொடுத்துருக்கான் டைம் 9 month. ஸோ எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஸோ 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 100க்கு 100 100க்கு 00 அடியாயிரும். ஸோ 6 × 7 × 9 ஈக்குவல் டு என்ன வரும் 378. 6 42 8 முடியணும். 8 முடியணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பெருக்கிட்டிங்க அப்படின்னா 378 ரூபா வந்து ஆன்சர். அடுத்து கடைசி கணக்குப்பா 93வது கணக்கு. ரெண்டு நம்பர் 0.06 அப்புறம் 24. இதனுடைய மீன் ப்ரொபோஷனல் என்ன சொல்லிக்கிறான், மீன் ப்ரொபோஷனல் சராசரி விகிதாச்சாரம் என்ன சொல்லிக்கிறான். இதுக்கோட ஃபார்முலா என்ன √AB. சரிங்களா? ரெண்டு எண்களையும் பெருக்கி √AB பண்ணலாம். இது வந்து டேரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி தசம தலகத்தை பின்ன வடிவத்தில் மாற்றிக்கோங்க. ஸோ 0.06ன்றது எப்படி எழுதலாம் 6/100 சொல்லி எழுதலாமா? ஸோ என்ன வரும் 6/100 × 24. இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √6 × 24 என்ன வரும் 144/100. ஸோ இது வந்து ரூட் அவுட் வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும் 12 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு அடியாயிரும். ஈக்குவல் என்ன வரும் 1.2 தான் ஆன்சர். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா அண்டர் ரூட்டில் இருக்குது. சரிங்களா? ரூட்டில் இருக்குது. இங்கே வந்து 0 ஸ்தானத்தில் எதுவுமே இல்லை. ஸோ 0.06. ஸோ இடம் வந்து எப்படி வரணும் 2 ஸ்கொயர் 2 தசமத்துக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் வேறு இருக்குது. அப்போது தசமத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் வர மாதிரி ஆன்சர் இருக்கணும். ஸோ தசமத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்படியும் டேரெக்டாக வந்து பெருக்காமலே டேரெக்டாக போடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.